நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல பிசினஸ்க்கு நம்மளோட எஃபர்ட் அண்ட் டைம் அண்ட் எனர்ஜி அண்ட் டேலண்ட் எல்லாத்தையும் நம்ம உள்ள போடுவோம். ஒரு கட்டத்தில் அதுல இருந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த சம்பாதிச்ச பணத்தையும் திருப்பி போடுவோம். இந்த மாதிரி திருப்பி நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். நம்மளும் ஒரு கட்டத்தில் காசே சம்பாதிச்சாலுமே நம்மளுக்கு அது பிடிக்காம போயிடும். ஸோ அந்த ஸ்மார்ட்டா நம்ம என்ன செய்யணும்னா அப்பயே அதை கரெக்டா ஸ்ட்ரக்சர் பண்ணணும், அதை ப்ராசஸ் பண்ணணும். ஸோ தட் ஒரு கட்டத்தில் நம்ம இல்லாட்டியும் இதே மாதிரி அந்த பிசினஸ் நடக்கணும், அந்த காசு வரணும். ஸோ நம்ம திருப்பி பணம் போடாட்டியும் அந்த நம்ம பணத்தை நமக்கு திருப்பி வரணும். அந்த மாதிரி அந்த ஸ்ட்ரக்சரையும் ஃப்ரேமையும் நம்ம அந்த டியூ கோர்ஸ் ஆஃப் டைம்லயே நம்ம அதை பண்ணணும். நான் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அந்த டைம் அண்ட் எஃபர்ட் நம்ம அந்த பிசினஸ்க்கு கொடுத்துருக்கோமோ ஏர்லியர் ஸ்டேஜஸ்ல, அது லேட்டர் ஸ்டேஜஸ்ல அந்த டைம் நம்மளுக்கு பிசினஸ் ஃப்ரீயா கொடுக்கணும். அதாவது பிசினஸ் நடக்கணும், காசு சம்பாதிக்கணும். ஆனா அந்த டைம் பிசினஸ் நம்மளுக்கு தரணும் ஃப்ரீயா. நம்ம ஃபேமிலிக்காக, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக, நம்மளுக்காக அந்த டைம் அந்த பிசினஸ் திருப்பி தரணும். அப்படி தராத அந்த ஒரு பிசினஸ் அந்த பிசினஸ்க்கு நம்ம உழைச்சது அர்த்தம் இல்லாம போயிடும் அப்படின்றதான் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்.